ஹாய் வியூவர்ஸ். தமிழர்களோட முக்கியமான அடையாளமாக இருப்பது தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னா அது மிகையாகாது. அந்த அளவுக்கு அதோட கட்டுமானம், கலை, வடிவம், வரலாறுன்னு பல சிறப்பம்சங்கள் இந்த கோவிலுக்கு இருக்குது. எப்படி இந்த கோவிலுக்கு பல சிறப்பம்சங்கள் இருக்கோ அதே மாதிரி இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலிலும் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பல மர்மங்கள் நிறைய தான் இருக்குது. இது எல்லாம் கட்டுக்கதையா இல்லை உண்மையானு கூட பல விஷயங்கள் நமக்கு தெரியாமலே இருக்கும். வீடியோவை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தஞ்சை பெரிய கோவிலை பற்றி சொன்னதும் பலருக்கும் ஞாபகம் வர்றது அதோட கோபுரத்து உச்சியில் அதிக எடையுடன் இருக்கக்கூடிய ஒரே கல் தான். அந்த காலகட்டத்தில் எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாமல் எப்படி அந்த கல்லை வச்சுருப்பாங்க அப்படின்றது தான். அப்படியே இருந்தாலும் ஒரே கல்லால் செய்யப்பட்டது சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சாத்தியம்? தஞ்சை பெரிய கோவிலில் இப்போ பார்க்குற கற்கள் எல்லாம் மிகவும் நேர்த்தியாக வெட்டப்பட்டது. இந்த காலகட்டத்தில் இது மாதிரி செய்ய பல மிஷின்கள் இருக்குது. அந்த காலகட்டத்தில் வெறும் மனித சக்தியை கொண்டு எப்படி அவங்களால இவ்வளவு நேர்த்தியாக கற்களை வெட்ட முடிஞ்சுது? அதுக்காக அவங்க எந்த விதமான ஆயுதத்தை பயன்படுத்தியிருப்பாங்க? எல்லா கல்லும் ஒரே அளவில் வெட்ட எப்படி முடிஞ்சுது அப்படின்ற எல்லா கேள்விக்கும் இப்போ வரைக்கும் பதில் இல்லைன்றது மர்மந்தான். ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டும்போது இந்த கோவிலில் இருந்து தன்னோட அரண்மனைக்கு, மற்ற கோவில்களுக்கு, ஏன் தஞ்சையோட முக்கியமான இடங்களுக்கு போகிறதுக்கு பாதாள வழியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பாதைகளை வச்சிருந்திருக்காரு. இப்போ கவர்மெண்ட் சீல் வச்சிட்டதாகவும் சிலர் அந்த பாதைகள் தற்போது நீர்ப்பாசன பயன்பாட்டிற்காக யூஸ் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இப்படியான பாதைகள் உண்மையாகவே இருக்கா? அப்படி உண்மையிலே இருந்தால் எதுக்காக அந்த பாதைகள் அந்த காலத்தில் கட்டப்பட்டுச்சுன்றதும் மர்மம் தான். இப்போ வரைக்கும் இந்த கோவிலோட ஓவியங்கள் அதோட தரத்தோடு இருக்குது. அந்த காலத்தில் மூலிகைகளை வச்சு வரைஞ்சதா சொல்லப்படுது. ஆனால் இப்போ அதே மாதிரி மூலிகைகளை வச்சு வரைஞ்சாலோ இந்த ஓவியத்தின் தரம் கிடைப்பது கிடையாது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைஞ்ச ஓவியம் இப்போ வரைக்கும் எப்படி கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்குது? இதுவும் ஒரு மர்மம் தான். இந்த கோவில் கட்டப்பட்ட காலத்தில் கோவில் கட்டுமான பணியில் இருந்தவங்க யார் இறந்து போனாலும் அவங்கள கோவில் வளாகத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டதாகவும் அவங்களோட உடல்கள் கெடாமல் இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அதற்கான எந்தவித ஆதாரமும் இப்போ வரைக்கும் இல்லை. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள சிலைகளில் 2 சிலைகள் வெளிநாட்டு மனிதர்கள் தோற்றத்தில் இருக்கும். நீங்கள் அங்கே போய் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு சிலை பிரான்ஸ் நாட்டோட மன்னர்னும் இன்னொரு சிலை சைனாவோட மன்னர்னும் தெரிய வருது. சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி டிரான்ஸ்போர்ட் வசதிகளே இல்லாத காலத்தில் இவங்களுக்குள்ள எப்படி அறிமுகம் கிடச்சிருக்கும்? இவங்களோட சிலைகள் இந்த கோவிலில் இருக்க வேண்டிய காரணம் என்னவா இருக்கும்? இதுவும் இப்போ வரைக்கும் மர்மம் தான். ரொம்பவே முக்கியமான மர்மம் என்னன்னா, இந்த கோவில் என்ன தான் பழமை வாய்ந்ததாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் வர்றது கிடையாது. ஏன் அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வர தயங்குறாங்க? இந்த கோவிலை நிர்மாணித்த கரூரார் சித்தர் இந்த கோவில் கட்டப்பட்டக்கப்புறம் இந்த கோவிலுக்கு யார் அரச தோரணையில் வந்தாலும் அவங்க அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சாபம் விட்டுருக்காரு. அது ஏன்னா அந்த காலகட்டத்தில் போர் நடக்கும்போது அந்த நாட்டை கைப்பற்ற அரசர்கள் அந்த நாட்டில் இருக்க கோவில்களை கைப்பற்றி அதை அழிக்கிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அதனால் பல அம்சங்களை உள்ளடக்கிய இந்த கோவில் அவங்களால அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு இந்த சாபத்தை விட்டுருக்காரு. அதனால தான் இந்த கோவிலுக்கு எந்த அதிகாரிகளும் இல்லை அரசியல்வாதிகளும் வந்தால் இந்த கோவிலுடைய நேரே வராமல் வேறு வழியாக வந்தும் போயிருக்காங்க. அப்படி நேரே வரவங்களுக்கு அவங்களோட அதிகாரத்தை இழப்பாங்கன்னோ இல்லைனா அவங்களோட உயிரை இழப்பாங்கன்னோ இப்போ வரைக்கும் நம்பப்படுது. இது எந்த அளவு உண்மைன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டட்டா, பை பாய்.